சித்தர்கள் கூறும் ரகசியம். உயிர் பிரியும் 11 வழிகள். மரணத்தில் யாருக்கு எப்படி உயிர் பிரியும்? 1. பழிபாவம் செய்தவர்களுக்கு மலத்துடன் மலவாசல் வழியாக உயிர் பிரியும். 2. அதைவிட சற்று குறைவாக பாவம் செய்தவர்களுக்கு சிறுநீர் வாயில் வழியாக உயிர் பிரியும். 3. பாவம் நிறையவும் புண்ணியம் குறைவாகவும் செய்தவர்களுக்கு தொப்புள் குழி வழியாக உயிர் பிரியும். 4. பாவ புண்ணியம் சமமாக செய்தவர்களுக்கு வாயின் வழியாக உயிர் பிரியும். 5 மற்றும் 6. அதிக பாவம் செய்தவர்களுக்கு இடது அல்லது வலது மூக்கின் வழியாக உயிர் பிரியும். 7 மற்றும் 8. அதைவிட சிறிதளவு பாவம் செய்தவர்களுக்கு இடது அல்லது வலது செவி வழியாக உயிர் பிரியும். 9 மற்றும் 10. புண்ணியம் செய்தவர்களுக்கு இடது அல்லது வலது கண்கள் வழியாக உயிர் பிரியும். 11. சிவயோக நெறியில் இருக்கும் நபர்களுக்கு தனது கர்மாக்களை கழித்த பிறகு அவர்கள் பழகிய யோக பயிற்சியை கொண்டு சுழிமுனை வழியாக பிராணனை மேலெழுப்பி கபாலம் வழியாக ஒளிமயமாக உச்சிவாசல் வழியாக உயிர் பிரியும். அவ்வாறு பிரியும் உயிர் திரும்பவும் பிறக்கவே பிறக்காது.